கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் எல்நாதன் ஐயா அவர்கள் இன்றைய தினம் சிவபிரகாச சுவாமிகள் இயற்றிய நன்னறியிலிருந்து பாடலன் 33 விரிவிரியோடு வழங்க வருகின்றார். தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி விருது பெற்றவரான என் எல்நாதன் ஐயா அவர்கள். வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். சிவபிரகாச சுவாமிகள் இயற்றிய நன்னெறி எனும் தலைப்பில் என்னுள் பதிந்த நன்னெறியில் உள்ள பாடலையும் பொருளையும் வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. சிவபிரகாச சுவாமிகள் இயற்றிய நன்னெறி பாடல் 33. எல்லாது இருப்ப இழிஞ்சர் போற்றற்கு உரியர், வில்லா அறிஞர் அது வேண்டாரே. தல்லா கரை காப்பு உலது நீர்கட்டு குலம் அன்றி கரை காப்பு உலதோ கடல். எல்லாது இருப்ப இழிஞ்சர் போற்றற்கு உரியர், வில்லா அறிஞர் அது வேண்டாரே. தல்லா கரை காப்பு உலது நீர்கட்டு குலம் அன்றி கரை காப்பு உலதோ கடல். நீர்கட்டு குலம் தல்லா கரை காப்பு உலது. நீரை தேக்கி வைக்கின்ற சிறிய குலம் நீரை தள்ளாமல் கரையே காவலாக இருக்கிறது. அன்றி கடல் கரை காப்பு உலதோ, கடலுக்கு கரை காவலாக இருக்கிறதோ? இல்லை. அதுபோல இழிஞ்சர் எல்லாது இருப்ப போற்றற்கு உரியர். இழிவானவர்கள் தங்களை பிறர் இகழாமல் இருக்கும்படி காத்து கொள்வதற்கு உரியவர். வில்லா அறிஞர் அது வேண்டார். நிறைந்த அறிவுடையோர் அங்கனம் வேண்டார். அவர்கள் விரும்ப மாட்டார்கள். அதாவது சிறிய குலத்துக்கு கரை காப்பாக உள்ளது. சிறிய குலத்துக்கு கரை காப்பாக உள்ளது. பெரிய கடலுக்கு அவ்வாறு இல்லை. பிறர் இகழாமல் காத்து கொள்வது இழிவானவர்களுக்கே உரியது. அறிவுடையோர்க்கு அது தேவையில்லை. மீண்டும் பாடலை பார்ப்போம். எல்லாது இருப்ப இழிஞ்சர் போற்றற்கு உரியர், வில்லா அறிஞர் அது வேண்டாரே. தல்லா கரை காப்பு உலது நீர்கட்டு குலம் அன்றி கரை காப்பு உலதோ கடல். இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் நன்னெறியில் உள்ள பாடலையும் பொருளையும் பார்ப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது சிவபிரகாச சுவாமிகள் இயற்றிய நன்னெறி பாடலன் 33 கேட்டீர்கள். விரிவிரியோடு வழங்கியவர் தக்கோலத்திலிருந்து பட்டிமன்ற பேச்சாளரும் எழுத்தாளரும் கவிஞருமான தக்கோலம் எல்நாதன் ஐயா அவர்கள். நன்றிகள் ஐயா. மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் பல்சுவை கதம்ப நிகழ்ச்சி. இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.